பலர் பார்த்தீங்கன்னா மோட்சத்தை அர்த்தத்துல ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அர்த்தம்னா பேசிக் டியூட்டி, அதாவது படிப்பு, அப்புறம் சம்பாத்தியம், அப்புறம் நம்மளுக்கு தேவையான அடிப்படை தேவைகள், இதெல்லாம் நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கணும். இது பூர்த்தி பண்ணாம நம்ம மோட்சத்துக்கு போயிட்டா நம்ம மைண்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்காது. அது நம்ம சாஸ்திரம் கற்றுக்கவும் கூடாது. கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, லோகக்ஷேமம் நமாமியகம், அதாவது நீ அடையிறதும் அடைஞ்சது காப்பாத்துறதும் என்னோட பொறுப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நான் வந்துட்டு மோட்சத்துக்குன்னு வந்துட்டா எனக்கு தேவையானதெல்லாம் அவரே கொடுப்பாருல்ல, நான் ஏன் அர்த்தத்தை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. சாஸ்திரம் பார்த்தீங்கன்னா இதையும் அனுபவிக்குது. பட் நீங்க அந்த அளவுக்கு தீவிரமான முமுட்சுவா இருந்தா நீங்க எல்லாத்தையும் விட்டுறலாம். ரமணர் போன்றவர் பார்த்தீங்கன்னா மோட்சம்தான் என்னோட ப்ரியாரிட்டி அப்படின்னு அவங்க தீவிர ஆசை அவங்களுக்கு இருக்கும். அது போன ஜென்மத்திலேருந்து அவங்களுக்கு வரும். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண இந்த ஜென்மத்திலேருந்து ட்ரை பண்றவங்க பார்த்தீங்கன்னா முதல்ல அர்த்தத்தை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் முமுட்சுவா, அதாவது மோட்சத்து மேல நாட்டம் வைக்கணும். அப்படி என்கிட்ட ஆசை கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஜென்மத்துல நம்ம முயற்சி பண்ணலாம். எக்ஸப்ஷன் டசன்ட் ப்ரூவ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் 1-2 தான் அப்படி இருப்பாங்களே தவிர நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அர்த்தத்திலேயே தான் இருப்பாங்க. முமுட்சுத்துவம் விவேகத்துல இருந்தா வரணும். எப்படிப்பட்ட விவேகம்? காமத்துல இருக்கிற குறைய உணர்ந்து அதை நீக்கி மோட்சம்தான் லட்சியம் அப்படின்னு விவேகம் வரணும்.